உண்மையிலேயே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கண்ணப்ப நாயனார் கதை தெரியும். திருடனாக இருந்து மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருந்து கீழே சிவலிங்கம் இருக்குன்னு தெரியாமலேயே வில்வ மரத்தில் போய் வில்வ இலையை பிச்சு பிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிவனுக்கு வில்வ இலையால் அபிஷேகம் செய்தது அவர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. அவருக்கு தெரியுமாங்க இன்னைக்கு சிவராத்திரி, தூங்கக்கூடாது, சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும், பட்டினியுடன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? அங்கே தெரியாது. ஆனால் கிரகங்கள் அவருடைய இதுபடி அதை நடத்தி வச்சுதானா நடத்தி வச்சது. நம்ம ஒரு நாளும் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம இந்த நேரத்தில் இதை செய்கிறோன்னு. கிடையாது. அந்த கிரகங்கள் அதை நடத்தி வைக்கிறது. ஒரு கோவிலுக்கு போகிறோம், நம்ம நினைக்கிறோம் நம்ம பிளான் பண்ணி வந்துட்டோம், நம்ம பிளானிங் சூப்பராக இருக்குதுன்னு. கிடையாது. கிரகங்கள் இந்த செயலை அனுமதிக்க போயிட்டு வாங்கிறது சொல்கிறனால தான் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றோம். ஒன்றுமே இல்லைங்க, தூங்கி எந்திரிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தூக்கங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெருசு. ஒரு நாளும் எந்திரிக்கும் போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிக்கணுங்கிறமாங்க. அந்த சுவாசம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை மதிப்பாங்க. மறுநாள் நம்ம விழித்தெழுந்து அந்த சுவாசத்தை உணர்ந்தால் மட்டும்தான் நாம அப்படிங்கிற தெரியக்கூடிய நிலை இருக்கும். இதுவுமே பகவான் நிச்சயமே. சிலருக்கு அது கூட அந்த வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார். நேற்று ராத்திரி தான் பார்த்தோம், இன்றைக்கி காலம்பரை இல்லை அப்படிங்கிற தகவல். கிரகங்கள் மூலமாகத்தான் நம்ம இயங்குகிறோம். அதை உணர்ந்து செயல்படணும். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம ஏதோ செய்கிறோம், நமக்கு வாக்கா நடக்கிறது அப்படிங்கிறது. தகுந்த காலத்தில் கிரகங்கள் நம் மூலமாக அதை நமக்காகவே இயக்க வைக்குது. அதை நான் அடையிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை.